Hi guys, welcome to Bhuvan Ramya Vlogs. So Ramya, என்ன புது இடமா இருக்கு? புது இடம் இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். நம்மளோட நேட்டிவ், நம்மளோட சொந்த வீடு ஈரோட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம வீட்டில் தான் இருக்கோம். ஸோ அதனால வந்து ஊருக்கு வந்ததை முன்னிட்டு ரம்யா ஏதோ ஸ்பெஷலாக செய்கிறேன்னு சொன்னா அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே அவளோட வெயிட்டிங் வீட்டில் எல்லாருமே. அப்படின்னா ரம்யா ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால நம்ம ஊர் ஸ்பெஷல் பள்ளிப்பாளை சிக்கன் தான் நம்ம செய்ய போறோம். சூப்பர், என்னோட மோஸ்ட் ஃபேவரட். அதுவும் இல்லாமல் அம்மாவும் சூப்பராக செய்வாங்க. என்னோட குருநாதரே அவங்க தான் பொறுத்த வரைக்கும். அதனால நம்ம குருநாதர்கிட்டயே நம்ம கொடுத்து நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டு ஃபீட்பேக் வாங்கிட்டு தான் நம்ம கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும். வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாத்துக்கோங்க. அப்பதான் ஃபுல் ரெசிபி வந்து கரெக்டா நமக்கு இருக்கும். நம்ம வெறும் 4 பொருளை வச்சு ஒரு செம்மையான ஒரு டிஷ் வந்து செய்ய போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம புவன் ரம்யா vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போகலாம். ரம்யா, தேவையான பொருளை கட் பண்ணிட்டு இருக்கீங்களா? 2 பேர் உள்ள போன்ட்டீங்க. ஹாய் ஜீவிதா, வெல்கம் டு புவன் ரம்யா vlogs. பள்ளிப்பாளை சிக்கனுக்கு தேவையானது இது 2 தான். மெயினே இது 2 மட்டும் தான். சின்ன வெங்காயமும் வரமிளகாயும். நம்ம இப்ப செய்யற பள்ளிப்பாளை சிக்கன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷனல் மெத்தட். எந்த மசாலாவுமே நாங்க சேர்க்க மாட்டோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் தான். யார் வேணாலுமே செய்யலாம். அது சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். மெயினா சொல்ல போனா ஹாஸ்டல்ல இருக்கிற பேச்சுலர்ஸ்க்கு வந்து இது ஒரு சூப்பரான ஒரு டிஷ்னே சொல்லலாம். ஏன்னா நீங்களே சொல்லிருக்கீங்க, நானே செஞ்சு சாப்பிட்டிருக்கேன். ஆமா, நானே செய்வேன். உண்மையாவே ஒரு பெரிய வர பிரசாதமா இந்த டிஷ். ஒண்ணுமே இல்லை, நம்ம எந்த மசாலாமே போடுறாங்க. 2 தான் மெயின். இது வந்துட்டு ஆதி காலத்துல கண்டுபிடிச்ச டிஷ்னு கூட சொல்லலாம். ஏன்னா எந்த மசாலா இல்லாதப்ப இது கூட தான் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, செமையா இருக்கு போகுது. கறின்னு சொல்லுவாங்க. சேம் இது அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊர்ல வந்து சிந்தாமணி சிக்கன், பள்ளிப்பாளை சிக்கன். நம்ம ஊர் பேரை வச்சு நம்மளே பெருமை கொடுத்துறோம். செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன? பள்ளிப்பாளை சிக்கனுக்கு மெயினா தேவை வந்து சிக்கன். சோ அதனால இது வந்து 1 kg சிக்கன். இது வந்து இந்த சைஸ்ல தான் நம்ம கட் பண்ணி இருக்கணும். நல்லா பெரிய சைஸ்ல இருக்க கூடாது. கரெக்ட், இந்த சைஸ்ல தான் இருக்கணும். சோ உங்களுக்கு பெரிய சைஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். பட் டேஸ்ட் வந்து இந்த சைஸ் போடினா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா அல்டிமேட்டா இருக்கும். நல்ல எசன்ஸ் நல்லா உள்ள இறங்கும், சூப்பரா இருக்கும். அதுக்கு அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணி எடுத்துட்டாச்சு. அதுக்கு அப்புறம் ஒரு 150 கிராம் வரமிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளவுதான், வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற எதுவும் போட மாட்டோம். போடுறப்ப உங்களுக்கு நான் சொல்றேன் என்னென்ன போடணும் அப்படின்றது. இன்னைக்கு வந்து நம்ம குக்கிங் இந்த இரும்பு பாத்திரத்தை செய்ய போறோம். நார்மலா செய்யறத விடவே நான்வெஜ் இரும்பு பாத்திரத்தை செஞ்சா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த இரும்பு பாத்திரம் செய்ய போறோம். ப்ரீவியஸ் டே நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்கோம், அலுமினியம் பாத்திரம், ஈய பாத்திரம்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்றதையும் நாங்கள் ப்ரீவியஸ் டேல சொல்லியிருக்கோம். ஸோ அதனால தான் நாங்கள் அந்த பாத்திரம்லாம் யூஸ் பண்றதை தூக்கி போட்டுட்டு இப்போ இரும்பு பாத்திரத்துக்கு மாறியாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம இதுதான் செய்ய போறோம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். சிக்கன் பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய், இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், குளிர்ச்சியும் கூட. ஏன்னா நார்மல் சிக்கன் வந்து ரொம்ப ஹீட்டு. ஸோ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் ஹீட்டை கொஞ்சம் தணிக்கும். ஓ, அதுக்கு தான் நல்லெண்ணெயா? ஓகே ஓகே. டிஷ் வந்து நம்ம காரமாக தானே செய்யணும். ஸோ அது நல்லெண்ணெய் ஊற்றிட்டா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு ஹீட்டும் குறையும். ஏன்னா நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது பள்ளிப்பாளை சிக்கன். ஸோ நம்ம ஊர் ஸ்டைலில் தான் கடுகு போட்டுக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஸ்மெல்லு சூப்பராக வருது. மோஸ்ட்லி ஆயிலுமே வந்து நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணது பதிலாக நல்லெண்ணெய், கடலெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. இது நல்லா பொரிஞ்சிச்சு. நான் ஒரு கொத்து கருவேப்பிலை அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் 150 கிராம் வரமிளகாவை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கலாம். மிளகா வந்து கொஞ்சம் வறுத்தது நம்ம இதை போட்டுக்கலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம சமைக்கிற அந்த அலுமினியம், அப்புறம் ஈய பாத்திரம், அந்த கடாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஹீட் ஆகிடும். இந்த பாத்திரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஒன்ஸ் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா சூப்பராக நமக்கு வரும். சமைக்கிறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் செஞ்சு வச்சிங்கனாலும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஆறி போகாது, ரொம்ப டைம் எடுக்கும் ஆறதுக்குலாம். ஆமாம், இங்கே பாருங்களேன், போட்டு கொஞ்ச நேரத்தில் டப்பு டப்புன்னு வெங்காயம், மிளகா எல்லாம் வெந்துருச்சு. ஆமாம், இதில் வந்து நான் அரைச்சி வச்சிருக்க ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 கப் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அப்படியே போட்டுக்கிறேன். காரம் ஏறுது, நல்லா காரம் ஏறுது. இப்போதான் கறிக்குழம்புக்கான ஃபீலே வருது. ஆமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தான் கறிக்குழம்பு இதே வருது. காரம் ஏறுது, நல்லா காரம் ஏறுது. நான் தேவையான அளவு போட்டுக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு வாசம் போனதும் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை தாண்டி நம்ம வேற எதுவும் போட போறது இல்லை. சிக்கன் மட்டும் ஃபைனலாக போட்டு மூடி வச்சு வேக வச்சுட்டு அது வேணும். ஏன்னா இது மசாலாஸ்லாம் எதுவுமே நம்ம போட மாட்டோம். அவ்வளோதான். இதை தாண்டி நம்ம மசாலா எதுவுமே நம்ம போட போகிறது கிடையாது. சிக்கன் மட்டும் போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இரும்பு கடாய் மட்டும் இல்லாமல் இரும்புலையும் 2-3 பாத்திரம் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ என்ன வாங்கியிருக்கோன்றதை நான் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன்.
நம்ம வந்து இரும்பு கடாய் மட்டும் இல்லாம அது கூட சேர்ந்து இன்னும் சில பாத்திரம் வாங்கியிருக்கோம். அது நம்ம என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ப்ரீவியஸ் வீடியோல வந்து நாங்க சொல்லியிருக்கோம் சென்னையில வந்து நாங்க இரும்பு கடாய் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டாங்க. ஊத்தாப்பக்கல் வாங்கி நாங்க செஞ்ச மாதிரி நாங்க வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டுக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கேயும் நாங்க சில ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஃப்ரை பேன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமா இருக்கு. இது ஆல்ரெடி ப்ரீ சீசன் பண்ணதுனால நம்ம டக்குன்னு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ரொம்ப வெயிட்டா இருக்கு, எனக்கு தூக்கவே முடியல, செம்ம வெயிட்டாவே இருக்கு. அதுக்கப்புறம் பனையாரக்கல் வந்து இதுவும் அதே தான், ப்ரீ சீசன் பண்ணிருக்கிறதுனால நம்ம உடனே நம்ம ஜஸ்ட் வாஷ் பண்ணி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்ல கனமா இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா நல்லா ப்ரீ சீசன் பண்ணி நல்லா ஃபினிஷிங் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து தோசைக்கல். இது பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்ல ப்ரீமியமா இருக்கு. ஒரு சில பேர் சொல்றீங்க தோசைக்கல் இரும்புல வாங்கினா பழகுறது டைம் ஆகும்னு சொல்றீங்க. பட் இது ஆல்ரெடி ப்ரீ சீசன் பண்ணதுனால நமக்கு ஈஸியா வந்து பழகிக்கலாம். அதனால நிஜமா சொல்ல போனா ஒத்த கையில தூக்கவே முடியல. உங்களுக்கே தெரியும் நான் கஷ்டப்பட்டு தான் தூக்கிட்டு இருக்கேன், ஏன்னா செம்ம வெயிட்டா இருக்கு. இதெல்லாம் வாங்கினதுக்கு இது வந்து காம்ப்ளிமெண்டா தான் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்டா கொடுத்தாலுமே இதுவே நல்ல ஹெவியா தான் இருக்கு. இதுவே அயன் தான். ஸோ இது நான்ஸ்டிக் தான் கிடையாது, நல்ல அயன் தான். நல்லா பெரிய சைஸா இருக்கு. நம்ம 2 பேருக்கு ஏதாவது பொரியல் பண்ணா கூட அழகா பண்ணிக்கலாம். பொரியல் பண்ணுவீங்க அதுல தாளிப்பு கரண்டி. ஒரு ஆளுக்கு வந்து முட்டை பொரியல் பண்ணா பண்ணிக்கலாம். நம்ம பண்ணுவோம், யாரும் பண்ணா என்ன. தாளிப்பு கரண்டி எனக்கு நார்மல் சைஸ் விட பெரிய சைஸாவே இருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இரும்பு பாத்திரம் சமைச்சீங்கன்னா குக்கிங் வந்து ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ நாங்க இந்த ப்ராடக்ட்ல எங்க வாங்கன்னு பாத்தீங்கன்னா இண்டஸ் ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கோம். அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா 50% ஆஃபர் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை யூஸ் பண்ணி புவன் ரம்யா அப்படின்ற ப்ரோமோ கோட் கொடுத்தீங்கன்னா 50% மட்டும் இல்லாம உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% ஆஃபர் கிடைக்கும். ஸோ மறக்காம நீங்களும் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம குக்கிங் பார்க்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம சிக்கன் நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இந்த சிக்கன் அப்படியே நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணும். வதங்கினது நம்ம போட்டுக்கலாம். இந்த சட்டி வந்து 1 கிலோ வரைக்கும் கரெக்டா இருக்கு. செய்ய பொறுக்க முடியல, களத்துல இறங்கிட்டீங்க. வாசம் அப்படியே தூக்குது இல்ல. அதுதான் இப்பதான் கலர் நமக்கு இது மசாலா போடாமலே நமக்கு அந்த கலர் வந்துடும். இல்ல நினைப்பாங்க என்னடா இவ்வளவு மிளகா போட்டிருக்கீங்களே, காரம் ஹெவியா இருக்காதா, ஹீட்டு தாங்காதான் நினைப்பீங்க. அந்த அளவுக்கு காரம்லாம் இறங்கவே இருக்காங்க. ஏன்னா கறி வந்து நல்லா காரத்தை உறிஞ்சிக்கும். நம்ம சாப்பாட்டுக்கோ இல்ல தனியாவே சாப்பிடலாம், சைடிஷ் மாதிரி தனியா சாப்பிட்றப்ப அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் பாருங்க, செம்மையா இருக்கும். ஏன்னா இது நம்ம விதையெல்லாம் எடுத்துறதுனால நம்ம காரம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. சிக்கன்ல நிறைய நம்ம தண்ணியே ஊத்தல, இருந்தாலும் சிக்கன்ல இருந்து நமக்கு நிறைய தண்ணி வந்து நின்றுச்சு. அதனால நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா அது அப்படியே ஸ்டீம்லயே நல்லா இருக்கும். என்னம்மா நீ வந்துட்டியா? எப்படி இருக்கு, டேஸ்ட் பண்ணியாமா? டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நீ பொறுத்த வரைக்கும் இந்த டிஷ்ஷோட குருநாதர் வந்து அம்மா தான். அம்மா இல்லாம இப்படி சூப்பரா நல்லா இருக்குது. நீ எப்படின்னு பார்த்த டேஸ்ட் பிள்ளை என்னோட மிஞ்சிட்டாரு. சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு. அதுக்கு 100 மார்க் நான் இரும்பு சட்டியாவது மண் சட்டியாவது இதெல்லாம் செஞ்சோம்னா தனி டேஸ்ட், உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். சென்னையில வாங்கி நீங்க செஞ்சுட்டு இருந்தாங்க, அப்புறம் இங்கேயும் வாங்கி அம்மா உனக்கு வாங்கி நான் கொடுத்து உனக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சாப்பிட்டு பாருமாங்க. நீ செய்ய அப்பாதான் வந்து எல்லா வீடியோலயும் கமெண்ட் பண்ணுவாரு, சென்னை எடுத்துட்டு வரவும் சென்னை கொண்டு வரவும் சமைக்கவும் அப்படின்னு கமெண்ட் போட்டு அப்பாவா? ஆமா எல்லா வீடியோலயும் கமெண்ட் பண்ணுவாங்க. சரி அப்பாவுக்கு போட்டு கொடுத்து சாப்பிட்டு அத டைம் ஆச்சுல சாப்பிடலாம். தண்ணியே ஊத்தல, நான் பத்தி எப்படி மசாலா போடவே இல்ல, பட் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கலர் வந்துருச்சு பாருங்க. பள்ளியில சிக்கன்னா இப்படிதான் இருக்கும், இப்படிதான் வறுக்கணும். தனி டேஸ்ட் செமையா கொடுக்கும். வாசனையே ஆளை தூக்குது, செம்ம வாசம். டாப் நாட் எல்லாம் கரெக்டா இருக்கா? ஏதாவது குறைச்சல் ஏத்தல் இறக்கல் உப்பு காரம் எல்லாமே கம்மியா இருக்கு. வெந்துருச்சுன்னா அப்படியே பண்ணி சாப்பிட வேண்டியதான். சூப்பரா இருக்கு. சாப்பிடலாம். முடிஞ்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஃபைனலா வந்து இந்த கொத்தமல்லி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். மாசா இருக்கு. அப்படியே எடுத்துட்டு சாப்பிடலாம். சமைச்சு முடிச்சாச்சு. இப்ப நம்ம போய் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து சமைச்சு அதை நம்மளே சாப்பிட்டு சூப்பரா இருக்குதுன்னு சொல்றதை விட அதை மத்தவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குதுன்னு சொல்லும் போது நமக்கு அப்பாடா சமைச்சு திருப்தியே வரும். எனக்கு சென்னையில கூட வந்தது இல்லை, சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. உண்மையாவே சூப்பரா இருக்கு. நானும் டேஸ்ட் பண்ணேன், எல்லாருமே டேஸ்ட் பண்ணாங்க. விருந்தோம்பல் கொஞ்சம் வித்தியாசமா டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு மாமா. சூப்பரா இருக்கு. பள்ளிவளை சிக்கனால இப்படிதான் இருக்கும். காரமா தான் சூப்பரா இருக்கு. பள்ளிவளை சிக்கனுடைய அவ்வளவுதான். நல்லெண்ணெய் நிறைய ஊத்தி இருக்கோம். நல்லெண்ணெய் நிறைய ஊத்துனோம்னா அந்த காரம் நமக்கு ஃபீல் ஆகாது. ஆமா